ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் நாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இது தான் பார்த்தீங்கன்னா ஐடிபிஐ பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன வேகன்சி இருக்குது, என்னென்ன கேட்டகரிக்கு கீழே வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஒரு 31 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு 3 வேகன்சியும், இது அன்ரிசர்வ் கேட்டகரியில் 2, ஓபிசி கேட்டகரியில் 1, மொத்தம் 3 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு மொத்தம் 15 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரியில் 8, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 15 வேகன்சி இருக்குது. மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 13 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி 6, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, மொத்தம் 13 வேகன்சி. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 31 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் டெபுட்டி மேனேஜருக்கு டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேகன்சி. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 45. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கணும் அல்லது எம்பிஏ ஃபைனான்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவுக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 28லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆர் எம்பிஏ நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு இதே டிபார்ட்மெண்ட்டில் 4 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு 25 to 35. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆர் எம்பிஏ ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆடிட்டில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 40 வரைக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஆர் பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் பேங்கிங் ஆர் பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் எமர்ஜிங் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 40 வயசுக்குள்ளே. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி ஐடி ஆர் பிசிஏ பிடெக் ஆர் பிஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதே இதில் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் எமர்ஜிங் பேமெண்ட்டில் ஜென்ரல் மேனேஜருக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 25 to 35. இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஏ ஆர் பிஎஸ்சி ஐடி ஆர் பிடெக் ஆர் பிஇ முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எம்பிஏ முடிச்சிருந்தா கூட ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 to 45. இதுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும் அல்லது எம்சிஏ ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜருக்கு 5 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28லேருந்து 40 வயசுக்குள்ளே. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நீங்கள் பிஇ ஆர் பிடெக் ஆர் எம்சிஏ ஆர் எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் மேனேஜருக்கு 3 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 to 35. இதுக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ ஆர் பிடெக், எம்சிஏ ஆர் எம்எஸ்சி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா மேனேஜருக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25லேருந்து 35. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி ஜென்ரல் மேனேஜருக்கு ஒரு வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 to 45. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக் முடிச்சிருக்கணும் அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்து அதே கேட்டகரியில் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 28 to 40. இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஃப்ராட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 28 to 40. இதுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக் ஆர் பிடெக் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி இருக்குது. இதில் வந்து மினிமம் வந்து 25 35 வயதுக்குள்ளே உள்ளவரில் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவுக்கு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே டிபார்ட்மெண்ட்டில் வந்து மேனேஜருக்கு வந்து 2 வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 to 35 வயதுக்குள்ளே உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர் பிடெக் முடிச்சிருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சில சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். ஏஜுக்கு வந்து நீங்கள் வந்து 10th சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹைஸ்கூல் சர்டிஃபிகேட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், பிஜி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் ரிசர்வேஷன் கீழே போகிறீங்கன்னா உங்களோட எஸ்சி, எஸ்டி, ஓபிசி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். அடுத்து ஃபோட்டோ ஐடென்டிட்டி வந்து எனி 2 வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பேங்க் பாஸ்புக் வித் ஃபோட்டோகிராஃப், ஆதார் கார்டு ஆர் ஆதார் கார்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாச்சும் 2 ஐடி கார்டு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்தளவுக்கு டெபுட்டி ஜெனரல் மேனேஜருக்கு வந்து நீங்கள் மந்த்லி வந்து 1,90,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜருக்கு பார்த்தீங்கன்னா 1,57,000 வரைக்கும் பெர் மந்த்துக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனேஜரை பொறுத்தளவுக்கு 1,19,000 நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வேலிட் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இமெயில் ஐடி எப்போவுமே ஆக்டிவில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் எல்லாமே முன்னாடியே சொன்னது மாதிரி தான். இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. அதே போல் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 200 வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேட்டகரி வந்து 1000 rupees வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது பே பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னா ஐடிபிஐ பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணும்போது கொடுக்குற இமெயில் ஐடியை வந்து ஆக்டிவ்லே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கும் உங்களோட இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுறதோ எந்த ஒரு கான்வர்சேஷனாக இருந்தாலும் அவங்க வந்து இமெயில் மூலியமாக தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமெயில் ஐடி எப்போயுமே ஆக்டிவில் வச்சுக்கோங்க. இதுக்கான சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 15. ஸோ ஜூலை 15க்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். இந்த ஆன்லைன் போர்ட்டல் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 தான் ஓப்பன் ஆகுது. ஜூலை 1லேருந்து ஜூலை 15 வரைக்கும் இந்த ஆன்லைன் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.